ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோட லஞ்ச் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கப் சத்து மாவு கஞ்சி, கூடவே பீட்ரூட் சூப், அப்புறம் கொஞ்சமாக பப்பாயா பீசஸ். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்களுக்கு இது கூட எக்ஸ்ட்ரா நான் சாண்ட்விச் கொடுத்துருவேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தான் நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்காக இங்கே கொஞ்சம் காய்கறிகளெல்லாம் நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த சாண்ட்விச் ரெசிப்பியை நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது லஞ்ச் ரொட்டீன். ஓகே, அது லஞ்ச் செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பொருள்லாம் பாட்டிலில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்கள் கூட ஒரு சின்ன டிப் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம். அதுவும் பர்டிகுலராக வீட்டில் இருக்க லேடிஸ் வெளியிலேருந்து பொருள்லாம் வருது இல்லையா, அதனால் அதெல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டெய்லியுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இப்போ மஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணையில் நம்மளோட ஹேண்ட்ஸ் என்ன ஆகிடுது அப்படின்னாக்கா ரொம்ப ட்ரை ஆகிடுது இல்லையா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டை ஒரு வார்ம் ப்ளைன் வாட்டரில் 5 minutes ஷோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவலில் எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக ஊற்றி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத மாய்ஸ்சரைசரை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹேண்ட் ஸ்பாயில் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த டிப்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பாலக் பன்னீர் அப்புறம் சப்பாத்தி இதுதான் லஞ்சுக்கு செய்ய போகிறேன். அதுக்காக பாலக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த பன்னீரை நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், ஒரு 2 minutes போதும். நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை ரொம்ப அதிகமாக வேகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இன்னொரு தடவை இதை நம்ம கிரேவி கூட சேர்த்து பாயில் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறமா பக்கத்தில் நார்மல் வாட்டர் இருக்குது, அதில் இதை வெந்ததுக்கப்புறமா டக்குன்னு எடுத்து அதில் மாற்றிடுங்க. என்ன ரீசனுக்காக நம்ம நார்மல் வாட்டரில் கொஞ்சம் நேரம் வெந்த கீரையை வைக்கணும் அப்படின்னா, கீரையோட கலர் அப்படியே க்ரீனிஷாக இருக்கும். அதனால் பாலக்கீரையை பிளான்ச் பண்ணுறப்ப இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரை அப்படியே அந்த க்ரீன் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த கீரை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வச்சுட்டு நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி, 6லேருந்து 7 பல் பூண்டு, அப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சி, இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கீரை அரைச்சோம் இல்லையா, அந்த கீரை, அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம், தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அது பேஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காயம் 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயத்தை ரொம்ப திப்பையாக அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த வெங்காயம், அது ரெண்டுத்தையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா நான் வதக்க போகிறேன்.
கீரை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்துட்டு இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கீரையில் வர 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே வந்து இந்த தக்காளி, இஞ்சி, அப்புறம் பூண்டு இது 3 அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் கலந்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் வதக்க போகிறேன். மசாலா வந்து கருகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடைசியாக நம்ம ரெசிபிக்கு வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுத்துடலாம். அதுக்காக வந்து தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய், கூடவே குட்டி குட்டியாக நறுக்குனா 6 பல் பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வெண்ணெயில் நல்லா அதை பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம அந்த பாலக் பன்னீர் கிரேவி கூட வந்து சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஃபைனலாக செய்கிறதுனால டேஸ்ட்டே வந்து செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து கீரை அரைக்கையிலேயே வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு இந்த கிரேவி கூட சேர்க்கலாம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம வந்து பட்டர் வந்து தாளிக்கையில் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நல்லா எம்மியாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படி இல்லைனா விளாகோட வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை, ஸ்டே சேஃப்.